நம்ம இன்றைக்கி வந்து சாலை மீன் வாங்கி வச்சுருக்கோம். சாலை மீனை நல்லா வெட்டி வாங்கிட்டு வந்து பிரிச்சுக்கில் வச்சுருந்தேன். நம்ம வந்து பீசரில் வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் எடுத்து வெளியே வச்சோம்னா நல்லா ஆயிரும். அந்த ஐஸு கட்டியெல்லாம் கரைஞ்சி நல்லா மீன் பொழு பொழுன்னு வந்துடும். இது வந்து சாலை. நம்ம கொஞ்சம் தண்ணிக்குள்ளே அள்ளி போட்டு தேவையான மீனை மட்டும் எடுத்து தண்ணியில் போட்டு அப்படியே அரித்து குழம்புல போட்டுடலாம். நம்ம எல்லா மீனையும் வந்து தண்ணியை ஊற்றி வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம உடனே குழம்பு வச்சிடணும், இல்லைன்னா பொரிச்சிடணும். இது வந்து மசாலா தடவி பொரித்தோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். சாம்பார் சாதத்துக்கு இந்த சாலை அப்படி இருக்கும். இப்படி மண்டையை மட்டும் இந்த பக்கம் பிடிச்சிக்கிட்டு அப்படியே உருவி சாப்பிட்டோம்னா அப்படி வரும் இந்த மீன். நல்லாயிருக்கும். அது வந்து மத்தி மீன் சொல்லுவாங்க சில இடத்துகளில். நாங்கள் இதை வந்து சாலைன்னு சொல்லுவோம். சூட மீன் இதே மாதிரியே இருக்கும், ஆனால் கொஞ்சம் சதைப்பிடிப்பு இல்லாமல் கொஞ்சம் தப்ப மாதிரி இருக்கும். அது வந்து சூடை. இந்த வகை மீன்லேயே நிறைய மீன் இருக்குது. பேச்சாலை மீனுன்னு ஒன்று இருக்கும். அது மண்டை மட்டும் பெருசாக இருக்கும், ஆனால் குழம்பு நல்லா ருசியாக இருக்கும். வாழை மீன் மாதிரி எந்த ஒரு மீனுமே நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா நிறைய முள் உள்ள மீன் வந்து குழம்புக்கு நல்லா இருக்கும். நம்ம உடம்புக்கும் சத்து. முள் இல்லாத மீன் சாப்பிட்றத விட அந்த முள் உள்ள மீன் தான் நம்ம சாப்பிடணும். அதை சாறு இறங்கினாலே போதும். மீன் முள் பார்த்து சாப்பிட்றவங்க சாப்பிட்டுக்குருவாங்க. சின்ன பிள்ளைகளுக்கு முள் பார்த்து சாப்பிட முடியல அப்படின்னா இந்த மீனை என்ன செய்யலாம், நம்ம குழம்பு மட்டும் ஊற்றி முட்டை ஆம்லேட் போட்டு கொடுத்தோம்னா மீன் குழம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது மீன் நம்ம பெரிய ஆளுக்கு சாப்பிட்டுக்கலாம். இந்த மீனை வச்சு இன்றைக்கி நம்ம குழம்பு செய்ய போகிறோம். இப்போ நம்ம பாத்திரம் எடுத்து வச்சுருக்கோம், அதில் எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். மீன் குழம்புனாலே கொஞ்சம் எண்ணெய் அதிகம் ஊற்றினாத்தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் தெரிஞ்சுக்கிட்டு நல்லாயிருக்கும். இப்போ இந்த எண்ணெய் வந்து நல்லா காயணும். இப்போ எண்ணெய் காய்ஞ்ச உடனே தான் நம்ம கடுகு வெந்தயம் எல்லாம் போடணும். கடுகு போட்டுக்கணும். கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கணும். இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரணும். இப்போ கடுகு உளுந்து வெந்தயம் எல்லாம் வெடிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டுக்கிறோம். இது வந்து நல்லா பொன்னிறமாக வேகணும். அப்போ தான் குழம்பு வந்து நல்லா மணமாக இருக்கும். வெங்காயம் நல்லா வெந்து நல்லா பொன்னிறமாக ஆயிரும். வெங்காயம் வந்து நல்லா வெந்துருச்சு. இந்த கலரில் வெந்துடணும். ரொம்ப கருப்பாகவும் இருந்துடக்கூடாது. கறி போச்சுனாலும் வெங்காயம் ஒரு மாதிரி கச்சி போயிடும், குழம்பு கச்சி கிடக்கும். இந்த அளவுக்கு வெந்த உடனே இப்போ வந்து நம்ம தக்காளியை போட்டுக்கணும். தக்காளி, பச்சை மிளகாய் கறி இருக்கும், பச்சை மிளகாய் போட்டுக்கணும். பச்சை மிளகாய் வந்து இப்போ கைத்தறி கீறினாலே இப்படி உடஞ்சிடும். நல்லா மணக்கும் வெங்காயம். இப்போ இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு போட்டுக்கிறோம். நம்ம மஞ்சள் பொடி எல்லாமே மசாலா பொடியிலே போட்டு அரைச்சிருக்கோம், மஞ்சள்லாம். அதனால் அதெல்லாம் இது போடணும்னு தேவையில்லை. இப்போ அந்த தக்காளியும் பச்சை மிளகாயும் வதங்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம அப்படியே குழம்ப மசாலா ஊற்றி கூட்டி வச்சிடலாம். இப்போ வந்து புளி கரைச்சி வச்சுருக்கேன், புளியை ஊற்றிக்கணும். கொஞ்சம் நிறையா குழம்பு வைக்க போகிறேன், அதனால நமக்கு வந்து புளி நிறையா கரைச்சிருக்கேன். இப்போ நம்ம குழம்பு பொடியை போட்டுக்கிடுவோம். இதை வந்து நல்லா வத்தி கொஞ்சம் வர்ற அளவுக்கு குழம்பு வச்சுக்கிறணும். நம்ம இறக்குறது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் மீனை போடணும். ஏன்னா நான் வந்து முத நாள் வாங்கி மீனை பீசரில் வச்சுருந்தேன். உடனே வாங்கி கழுவி போட்டாலே உடஞ்சி போயிடும். இது ஒரு நாளைக்கு முந்தின மீன். நம்ம அன்னன்னைக்கு பிடிக்கிற மீன் கடல் பக்கம் நம்ம இருக்கணும்னு வச்சுக்கோங்க, அப்படியே உடனே மீனை போட்டு மசாலா கூட்டி வச்சிடலாம். இங்கே அப்படி கிடையாது. கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறோம். இப்போ குழம்பு நல்லா கொதித்து வரட்டும்.
அப்புறம் தான் நம்ம தேங்காய் பால் ஊற்ற போகிறோம். குழம்பு நல்லா கொதித்து வந்துடுச்சு. அந்த மசாலா வாடையெல்லாம் போயிடும். குழம்பு கெட்டியாக இருக்கும். இப்போ வந்து நம்ம தேங்காய் பாலை ஊற்றிக்கணும். கொஞ்சம் நிறையா மீன் போட்டு குழம்பு வைக்கிறதுனால நான் தேங்காய் பாலும் நிறையா எடுத்தேன். இது வந்து நல்லா கொதித்து வரணும். குழம்பு வந்து மஞ்சள் ஆயிடுச்சு. சிகப்பாக இருந்த குழம்பு தேங்காய் பால் ஊற்றவும் மஞ்சள் ஆயிடுச்சு. இப்போ இதுவும் நல்லா கொதித்து வரும். கொதித்து வந்ததுக்கு வந்து மீனை போடணும். குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. தேங்காய் பால் ஊற்றுனதுக்கு அப்புறமும் நல்லா குழம்பு வத்திடுச்சு. இப்போ இந்த நேரத்தில் நம்ம வந்து மீனை வந்து கழுவி போட்டோம். மீன் வந்து கொழுப்பாக இருந்துச்சு. இந்த மீன் சாலை மீன் தான் பேர். அவ்வளோ கொழுப்பு இந்த மீனில். நல்லா மீன் வந்து பயிர் போல் கழுவி வச்சுக்கிறோம். அந்த மண்டையை வந்து நம்ம எடுத்துடணும். குழம்புல போடும்போது அந்த மண்டையை நம்ம வந்து சேர்த்தே போட்டோம் அப்படின்னா அதில் கல் மாதிரி இருக்கும். நெருக்குன்னு இருக்கும். மீன் வந்து இப்படி தான் இருக்கும். நம்ம இப்படி ஒரு கிண்டி அப்படியே நம்ம மூடி வச்சிடணும். நல்லா கொதிச்சு வர்ற மாதிரி. இது வந்து அந்த மீனோட கொழுப்பு நிறைய இருக்கிறதுனால எண்ணெயாக தெளிஞ்சுக்கிட்டு இருக்கும். குழம்பு நல்லா கொதிச்சு வத்தி வந்துருச்சு. மீனெல்லாம் வெளியே தர்ற அளவுக்கு குழம்பு வத்திடுச்சு. இப்போ நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். குழம்பு வந்து அப்படியே கோழி குழம்பு வேணாக்கா இருக்கும். எண்ணெயாக இருக்கும். நம்ம இப்படி அகலமான கரண்டி வச்சு தான் மீன் எடுக்கணும். எல்லாம் உடஞ்சிரும் மீன். நல்லா இருக்கா? குழம்பு இன்னும் ஆற என்ன ஆகும், அந்த குழம்பு எல்லாம் மசாலா எல்லாம் அந்த மீனில் நல்லா ஒட்டி உப்பு உரப்பு எல்லாம் ஒட்டி நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கொஞ்சம் காணும் மண்டவெல்லாம் வச்சுருக்கோம். உடச்சி வச்சுருக்கேன். அதை தூவி விட்டுக்கணும். இப்போ நம்ம வந்து குழம்பு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம். அவ்வளோதான். நம்ம எண்ணெய் தெளிஞ்சு வரும். இந்த குழம்புல வந்து தேங்காய் பால் ஊற்றிருக்கிறதுனால அப்படியே எண்ணெய் வந்து அழகாக தெளிஞ்சு நல்லா இருக்கும். நான் தூள் பண்ணி வச்சு மண்டவெல்லாம் போட்டிருக்கிறதுனால கரைஞ்சிரும். நீங்கள் கரையாதுன்னு நினைப்பீங்க, அது கரைஞ்சிரும். அதுதான் நம்ம வந்து நல்லா தூள் பண்ணிடணும். மண்டவளத்தை முழுசாக போட்டுறக்கூடாது. இப்போ வந்து இது வந்து சாலை மீன் குழம்பு. இந்த மீனை வந்து நான் சின்ன பிள்ளைகளுக்கு கொடுத்தா முள் மாட்டிக்கிறோம். நல்ல கடல் பகுதியில் வளர்கிற பிள்ளைய சாப்பிட்ருங்க. டவுனுக்குள்ளே வளர்கிற பிள்ளைகளுக்கு முள் பார்த்து சாப்பிட தெரியாது. அதனால பிள்ளைகளுக்கு மீனை கொடுத்துட வேண்டாம். நம்ம பெரிய ஆளுக்கு பக்கத்தில் இருந்து பிச்சு ஊட்டுனா ஊட்டலாம். தனியாக கொடுத்துட வேண்டாம், தொண்டைகளை மாட்டிக்கணும். அது வெறும் சாரை ஊற்றி முட்டை அவிச்சோ பொரிச்சோ இல்லை ஏதோ ஒரு காயை வச்சு கொடுத்தா, மாம்பழம் சீசனுக்கு மாம்பழம் வச்சு சாப்பிட்டா அப்படி இருக்கும். வயிறு தான் பிடிக்காது. அந்த அளவுக்கு மீன் குழம்புக்கும் மாம்பழத்துக்கும் இழுக்கும். சோறை கொண்டான்னு. மாம்பழ சீசன் வந்துடுச்சு. ஆனால் எங்கேயோ ஒரு தடவை கிடைக்குது. இந்த மீன் குழம்பு வந்து வச்சாச்சு. நீங்களும் இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமைக்கி விட்டுருங்க.